அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242422. மாநிலங்களவை எம்பியாக உள்ள கமல்ஹாசன் 51% நாட்கள் மட்டுமே நாடாளுமன்றம் சென்றுள்ளது தெரியவந்துள்ளது. சென்ற 2025ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி மாநிலங்களவை எம்பியாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பதவியேற்றார். அவர் பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் 51% நாட்கள் மட்டுமே மாநிலங்களவைக்கு கமல்ஹாசன் சென்றுள்ளார். அதிகபட்சமாக 2025ஆம் ஆண்டு மழைக்கால கூட்டத்தொடரில் 100% வருகையை கமல்ஹாசன் பதிவு செய்துள்ளார். அதே ஆண்டு நடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் 80% வருகையையும், இந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் 26% வருகையையும் மட்டுமே கமல்ஹாசன் பதிவு செய்துள்ளார். இந்த ஆண்டு மழைக்கால கூட்டத்தொடரில் ஒரு நாள் கூட கமல்ஹாசன் பங்கேற்கவில்லை. மொத்தமாக இதுவரை ஒரே ஒரு விவாதத்தில் மட்டுமே கமல்ஹாசன் பங்கேற்றுள்ளார். இந்தியாவில் தோரியம் இருக்கும் இடங்கள் மற்றும் E20 பெட்ரோல் பற்றிய 2 கேள்விகளை மட்டுமே மாநிலங்களவையில் கமல்ஹாசன் எழுப்பியுள்ளார். சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தேசிய கௌரவ சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு மசோதா போன்ற முக்கிய மசோதாக்கள் போது நாடாளுமன்றத்தில் கமல்ஹாசன் இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற எம்பிக்கள் அதிக வருகையை பதிவு செய்துள்ளதோடு அதிக கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர். திமுகவின் ராஜாத்தி என்கிற சல்மா 97% வருகையை பதிவு செய்துள்ளார். 257 விவாதங்களில் பங்கேற்றுள்ள அவர் 61 கேள்விகளை எழுப்பியுள்ளார். திமுகவின் வழக்கறிஞரான வில்சன் 96% வருகையை பதிவு செய்துள்ளார். சுமார் 856 விவாதங்களில் பங்கேற்றுள்ள அவர் 449 கேள்விகளை எழுப்பியுள்ளார். மேலும் 16 தனிநபர் மசோதாக்களையும் வில்சன் தாக்கல் செய்துள்ளார். அதிமுக எம்பிக்களான எம் தனபால், இன்பதுரை ஆகியோர் முறையே 73% மற்றும் 63% வருகையை பதிவு செய்துள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளது.